கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமைக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செய்தியை பார்க்கும் முன்பாக ஜெபத்தை எடுத்து நம்ம செய்தி கடந்து செல்லலாம். தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் இருக்கிற பரிசுத்த தகப்பனே, கேள்வித்தில் வாசம் செய்கிறோம் நடிச்செலுத்துகிறோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உங்களுடைய தொழில்களை கலந்து கொள்ள எங்களை கொண்டு சேர்த்து கிருபிக்க நடிச்செலுத்துகிறோம். கடந்த வாரங்களில் எங்களை கண்ணின் கனி போல காத்து ஆபத்து உபத்தி வியாதி விலைக்கு காத்து மட்டுமாய் சுகபத்திரத்தோடு உங்களுடைய தொழில்களை கலந்து கொள்ள எங்களை சேர்த்திருக்காங்க நடிச்செலுத்திடும் கர்த்தாவே. வந்திருக்கிறோம் நாங்களும் விரிமையை போகாதபடிக்கு உங்களுடைய காரியத்தை கொடுத்து தியானிக்க முடியாகும். உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு மனப்படமாய் நாங்கள் எங்கள் மனதிலே பதிவு பயணத்தைக்குள்ள அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும். உங்களுடைய பரிசுத்தாவின் ஆசைப்படுதல் இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இந்த தொழில்களை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்ய எடுத்து கர்த்தாவே. உலக பிரகாரமான காரியங்களும் உலக காரியங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு எங்களுடைய மனதுகளை திசை திருப்பாதபடிக்கு எங்கள் மனதுகளை ஒருமுகப்படுத்தி உடைய காரியத்தை கொடுத்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய வழி நடத்தும். எங்களோட இந்த வழி நடத்தும் பலப்படுத்தும் ஆரம்பம் முடிவடைந்தும் எந்த ஒரு இடையூறு இல்லாதபடிக்கு இந்த தொழிலை நல்ல வழியை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வழி எடுத்து விடுமாய். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தை தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டும் மனவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பார்க்கக்கூடிய செய்தி ஒரு சின்ன செய்தி தான். நான் படித்த காரியத்தை உங்களோட தான் நான் படித்ததை தான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கி எது எடுத்துட்டோம்னாலும் என்னாச்சுன்னா நமக்கு ஒரு நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்காத பொருட்களை என்ன பண்ணுறோம், ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். அந்த ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய பொருள் கைக்கு வந்த பின்னாடி என்னென்னு தெரியுது, அது போலின்னு தெரியுது. அச்சு அசல் அதே மாதிரி இருக்குது, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது, பேருக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே போலி. இப்போ அந்த மாதிரி எல்லா வயதுலையும் போலியாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நினச்சிட்டு இருக்கிறோம். நினச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணுறோம், புறஜாதியாரை பார்த்து ஐயோ இவங்கள இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில் நம்ம சில நேரத்தில் இருந்தாலும் கூட நம்மை நாமே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதைத்தான் தேவன் அந்த 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 ஒரு விஷயத்த என்னன்னு பார்க்குறாருங்க, போலியாக பார்க்குறாரு. இப்போ படித்த நம்ம அந்த அதிகாரத்தில் கூட 23ஆம் வசனம் என்ன சொல்லுது, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல. 22ஆம் வசனம் பாருங்க. 22 யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. போதுமானது. கை சத்தம் யாரோட சத்தங்க? ஆமா, கை யாரோட கை? இப்படிதான் எப்படி இருக்கிறோம், நாமும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னச்சுன்னா ஒரு ஒரு இரட்டை நிலைப்பாடோட ஒரு வாழ்க்கை. சபைக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, சபையிலேருந்து வெளியே போனோன்னே ஒரு வாழ்க்கை. தேவன் அதை எதிர்பார்க்கறதே கிடையாது. நம்ம பேச்சு நல்லா தான் இருக்குது, ஆனால் கையில் எப்படி இருக்குதுங்க? ஆமாம், தேவனுக்கு விரோதமாக தான் இருக்குது. நம்முடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது, நம்ம பேச்செல்லாம் நல்லா இருக்குது, பயபக்தியாக இருக்குது, எல்லாமே இருக்குது, மற்றவர்கள் பார்த்து மெச்சு முடியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் செய்கை எப்படியா இருக்கிறது? தேவன் விரும்பும்படியான ஒரு செய்கை அல்ல. அதை தான் ஆதியிலே மனுஷன் இருந்தான், அவனை இந்த யார் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை எப்படின்னா ஏமாற்றுறதுல தான் ஆரம்பிக்குது. எல்லாமே ஏமாத்துறது. புருஷன் பொண்டாட்டி ஏமாத்துறது, பொண்டாட்டி புருஷனை ஏமாத்துறது, சபை கிறிஸ்துவ ஏமாத்துறது, சகோதரருக்கு ஒருவர் ஏமாத்துறது. இந்த ஏமாத்துறதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஆதாமும் ஏவாளையும் தேவன் படைக்கிறாரு, வைக்கிறாரு. அங்கே யாரை போய் ஏமாத்துச்சு? ஏவாள் ஏமாந்து போனார். ஏமாந்து போன நிமித்தம் திரும்ப என்னாச்சு, அந்த சந்ததி பாவத்துக்குள்ளாக அடிமைப்பட வேண்டியதாக போச்சு. அந்த பாவ வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஒவ்வொன்றாக ஏமாற்றி வரதை இந்த தேவன் நின்று பண்ணுறாரு. இவர் தன்னை இந்த பாவமான மனிதனை மீட்கும்படியாக வராரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ செல்வாக்கு ஒரு பிரச்சனைக்கு செல்வாக்கு பிரச்சனை, நான் செல்வாக்கு ஹெல்ப் பண்ண போகணும். நான் ஹெல்ப் பண்ண போயிட்டு இப்போ நான் போய் செல்வம் கொஞ்சம் அறிவு இருக்கு அவனுக்கு, ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லி திட்டுவேன். நான் எதுக்கு போனேன்? நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனேன். ஹெல்ப் பண்ண போன மனிதனை என்ன திட்டுவேனா? ஆனால் கிறிஸ்துவானவர் வந்தார், வந்து திட்டுறாரு. யாரை திட்டினாரு? மற்றவங்க யாரையா திட்டினாரா?
ஏப்பா நான் 12 ஜாடியில் தண்ணி ஊற்ற சொன்னேன், நீ 15 ஜாடியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி யாரையும் திட்டினாரா? நீ வந்து தேவதூதம் வந்து இந்த குளத்தை கலக்கிற வரைக்கும் நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீ போய் வேலையை பார்க்க வேண்டியதுன்னு யாரையும் திட்டினாரா? யாரையாவது திட்டிருக்காரா? யாரை திட்டினாரு கடைசியில் பார்த்தோம்னா? பரிசேயரையும். ஏன் திட்டினாரு? எதுக்கு திட்டினாருங்க? ஏன்னா சத்தியத்தை முழுதும் அறிந்தவர்கள், சத்தியத்தை முழுதும் மனிதர்களுக்கு தான் எதுக்கு திட்டு. ஆனா இதுக்கு எதுக்கு வந்தாரு? பூமியை ரட்சிக்கத்தான் வந்தாரு. ரட்சிக்க வந்த மனிதனை பார்த்து ஏன் திட்டணும்? ஏன்னா பரிசேயரும் சதுசேயரும் அங்கே என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? போலியான வாழ்க்கை இவருக்கு சுத்தமா பிடிக்காது. போலியான வாழ்க்கை சுத்தமா பிடிக்காது. அதைத்தான் அதனால தான் என்ன பண்றாரு, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து அவர் வந்து இறக்கப்பட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா இரட்டை நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவன் அது பரிசேயரும் சதுசேயரும் மெச்சப்படுத்தவர்கள், நியாயபரமானத்தை தலைகளா கேட்டா கூட சொல்லக்கூடிய நபர்கள். அவர்களை தான் என்னன்னு சொல்லி திட்டுறாருங்க. ஆமா இல்ல பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எடுத்தோனவே ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு ஆரம்பிக்கிறாருங்க? எடுத்தோனவே மாயக்காரன்றாரு. பரிசேயரே நீங்க மாயக்காரன் இல்ல, ஆரம்பிக்கும் போதே என்னன்னு ஆரம்பிக்கிறாரு? அவ்வளவுதான், என்னன்னு சொல்லல. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றாரு? உங்களை இல்ல மார்த்தனாகும்படி சமுத்திரத்தையும் அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குவீர்கள். வந்து நீ ரட்சிப்புக்குள்ள வரணும் வரணும் வரணும்னு சொல்லி அவனை போட்டு பிடிக்கிறீங்க. பிடிச்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணிடுறீங்க? அவனை நரகத்துக்கு போகிறதுக்கு 2 டைமா சான்ஸ் கொடுத்துட்றீங்கிறாரு. இப்போ எங்க பார்த்தாலும் என்ன வச்சுங்க, நமக்குலாம் அந்த காலத்தில் வந்து மீட்டிங் வந்து இந்த வாபுசி கிரவுண்டு அங்கே எங்கேயாவது மீட்டிங் நடக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா சாயந்தர நேரத்துலேயே போவோம் மீட்டிங் கேட்கறதுக்கு. அந்த காலத்தில் வந்து ஃபோனு இந்த தொலைக்காட்சி இல்லாத காலத்தில் அப்போ வந்து பிரசங்கியார்கள் பிரசங்கி பாருங்கள், அவர் நல்லா கேட்கறதுக்கு வந்துடுறதுக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, இன்னைக்கு அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு எத்தனை சேனல் வந்துருச்சு? டிவியை திறந்தா ஏறக்குறையா 10 சேனலுக்கு மேலே இருக்குது. ஆனால் அதில் எத்தனை சேனல் வந்து உண்மையாக அந்த மக்களுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாருங்கிறது தெரியல. ஆனால் அதையும் நம்பி ஒரு பெரிய ஜனம் போய்கொண்டு தான் இருக்குது. அதில் இருக்கிற போலித்தனத்தை மக்களால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ரட்சிக்க முடியாத வந்துதான் அந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து என்ன சொல்றாரு? மாயக்காரராகிய வேத பார்க்கிறே இருக்கிறாரு. அந்த போலியான வாழ்க்கை வாழ்கிற அந்த மார்க்கத்தான பார்த்தோன்னே அவருக்கு என்ன ஆச்சுங்க? கோபம் வந்துருச்சு. மற்றவங்களை எல்லாம் பார்த்து அவருக்கு என்ன பண்ணுறாரு? இறக்கப்படுறாரு, அவங்க மேலே கரிசனையாக பேசுகிற எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த மாயக்காரரை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை. நீ தான் வந்து எல்லாம் நீ வந்து நியாயபரமானத்தை அப்படி வாழுகிறேங்கிறது எல்லாத்துலேயுமே முதன்மையான இடத்த தேடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் என்னாச்சு? உங்களை நம்பி வந்த ஒருவனை வந்து பரலோகத்துக்கு சரியாக வழிநடத்தாதபடிக்கு நீ என்ன பண்ணுறீங்க? அவனையும் நரகத்துக்கு கூட்டி செல்லும்படியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லி அங்கே சத்தம் போடுறாரு. பாருங்க, இவரை வந்து கிறிஸ்துவானவர் வந்து நம்மளை மீட்க முடியாத தான் வராரு இல்லையா? லூக்கா பாருங்க 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமா, இழந்து போனதை தேடவும் நம்ம என்ன இழந்து போனோம்? தேவனோட எப்பொழுதும் இருக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, உறவையும் அந்த ஒரு பெரிய ஒரு அன்பையும் நாம் இழந்து போனோம். அதை சரி பண்ணுவதற்காக என்ன பண்றாரு கிறிஸ்துவானவர்? அங்கே அதாவது தான் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையடின. ஆமா, அப்ப அந்த மாதிரி அவன நிலையில் இருந்தவர் அந்த ஒரு ஸ்தானத்தை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து என்னாச்சுங்க, ஒரு ஏழையின் வயிற்றில் பிறக்கிறாரு, ரொம்ப ஏழ்மையா வாழ்றாரு, வாழ்ந்து நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார்.
இப்படி பண்ணும் ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இவருடைய வாழ்க்கையானது முடிவுக்கு வருகிறது பூமியில். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர் பிடிக்கிறாங்க. பிடிச்சோடனே என்ன செய்ய, வாங்க வாங்க நீ தானே சொல்லிச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு அவர் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனாங்களா? நைட்டில் நடுராத்திரியில் திறனை பிடிக்கிற மாதிரி போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு போனோம், நைட்டு ஃபுல்லாக அடி. இவரை பிடிச்சி அடித்ததில் யாரையாவது அவரை வந்து ஏதாவது நீ வந்து இப்படி போயிருவே அப்படி போயிருன்னு எதுவும் சபிச்சாரா? யாரையாவது எதுவும் திட்டினாரா? எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு தலையில் அடிக்கிறாங்க, முள்முடி சுடுறாங்க, அமுத்துறாங்க, அப்பவும் பேசாமல் இருக்கிறாரு. இவரை வந்து சிவப்பு அங்கியை உடுத்துறாங்க, அப்போ என்ன பண்ணுறாரு, அப்பவும் பேசாத இருக்காரு. கண்ணை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான், கன்னத்தில் அவர் அரையிறான். இப்போ நீ கண்டுபிடி, நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ இப்போ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கன்னத்தில் ஒருத்தர் அரையிறான். அப்பவும் என்ன பண்ணல, அவர் ஒன்றும் சொல்லலை. சிவப்பு அங்கியை ஒருத்தர் போடுறாரு, அப்பவும் ஒன்றும் சொல்லலை. வாரனால அடிக்கிறாங்க, எல்லாம் சதையெல்லாம் பீயுது, அப்போ என்ன சொல்லலை. ஏப்பா நீ அடிக்கிற நிப்பாட்டுன்னு எதை சொன்னாரா? இல்லை அவரே வந்து நீ நரகத்துக்கு பாத்திரவனா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனே எதை சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. மேலே கொண்டு போய் சிலுவையில் கொண்டு அடிக்கிறாங்க. அடித்து முடித்தோடனே கடைசியா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, பிதாக்கிட்ட அவரை பார்த்து என்னன்னு வேண்டுறாரு, என்னன்னு சொல்லிட்டாரு, தன்னை அடித்ததை, தன் மேலே துப்பினது, தன்னை கன்னத்தில் அரைஞ்சது, தன்னை முழங்கால் படியில் போட சொன்னது, வாரநாள் அடித்தது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டார். தாங்கிட்டு அவங்களுக்கு என்னன்னு சொல்லி வேண்டாரு, பிதாவை இவர்கள் செய்து இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும்ட்டார். ஏன் அத்தனையும் அவருக்கு ஏன் அத்தனை விஷயத்தை செஞ்சு அவங்களுக்கு மன்னின்னு அந்த வார்த்தையை கொடுத்தாரு? அவங்க அறியாம செஞ்சாங்க. அறியாம செஞ்சனால தான் அவங்களுக்கு அந்த மன்னிப்பு. வேத பாரகரையும் பரிசேரி என்ன செஞ்சாரு? அதனால தான் அவங்களுக்கு பயங்கரமான திட்டு. எடுத்த உடனே என்ன வச்சுங்க, வேற பாதகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோன்ட்டார். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல திரும்ப திரும்ப அதே இதில் இருந்தோம்னா என்னதான் அது வேற பாதகம் மட்டும் இல்லை. அது என்னன்னா அந்த காரியத்தை வேதத்தை கற்றுக்கொண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கையான காரியத்தை தேவனுக்கு அவர் வேத பாரகம் பரிசேருக்கும் கொடுத்தாரு. இன்னைக்கு வேத பாரகர் பரிசேற இடத்துல தான் யார் இருக்கணுமோ நாமளும் இருக்கிறோம் இல்லையா? இல்லை ரட்சிப்பின் வழி எதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதுங்க? எல்லாம் தெரியும். எப்படி இருந்தோம், எப்படி இந்த நிலையில தேவன் நம்ம எப்படி ரட்சித்து கொண்டு வந்தாருங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லா விஷயம் தெரியும். எது வந்து ஆவின் கனியும் தெரியும், எவையெல்லாம் தேவன் வெறுக்கிறாருங்கிறது தெரியும். எல்லா விஷயம் தெரியும் நமக்கு. தெரிஞ்சதும் கூட என்ன பண்றோம், நம்ம தேவன் தேவன் நான் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? இல்லை. அதைத்தான் தேவன் சொல்கிறார். பாரு அவர் எப்படி எல்லாம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். ஆமா, அவருடைய வசனங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். துணியெல்லாம் எல்லாம் எடுத்து சீட்டு போடுறாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ கூட என்ன பண்ணலைங்க, அவரு கோவப்படலை. ஏன்னா அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாத போல் நம்ம என்னாச்சுங்க, இப்போ நம்ம அதெல்லாம் அறியாம காலம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம எல்லாம் அறிந்த காலம், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் என்ன பண்றது இல்லை, தேவன் நான் எப்படி வாழ வேணுங்கிற அந்த நிலைப்பாட்டில் நான் இருக்கிறதே கிடையாது. சரி, எப்பவும் போல நம்ம வரப்பட்டது, போகப்பட்டது, செய்யப்பட்டது, சாப்பிடப்பட்டது, தூங்கப்பட்டது, எந்திரிக்கப்பட்டது, கடமைக்கு பிரேயர் பண்ணப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி தேவன் இடத்துல என்ன பார்க்கிறாரு? ஆவின் கனிகளை எதிர்பார்க்கிறார், காரியங்களை எதிர்பார்க்கிறார், நற்கிரிகளை எதிர்பார்க்கிறாரு, நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, பரிசேரி சதிசேரி என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் குருட்டு பையன் சொன்னா எப்ப இருக்கும் நமக்கு? ஆனா என்னாச்சு, இவருக்கு தெரியும் தனக்கு வந்து சிலுவை பாடுகள் இருக்குன்னு தெரியும். ஆனா நம்மளை ஒருத்தர் தைரியம் அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் அதாவது மற்ற எல்லாத்தையும் இறக்கப்பட்ட கிறிஸ்துவானவர் பரிசேரி சதிசேரியும் பற்றி நேருக்கு நேரம் என்னன்னு சொல்றாருங்க. நேருக்கு நேரம் எதுக்குறாரு? இவர் குருடருக்கு வழிகாட்டிக்கிறங்க, குருடர்களுங்க அப்படிங்கிறாரு. அவ்வளோ கோவம் ஏன் வந்தது அவருக்கு? அதான் கேட்குறேன். நினைச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து சும்மா வந்து தன் சகோதரனை பார்த்து மதிகாட்டுன்னு சொல்லிக்கிறவன்
எரிநகரத்துக்கு போயிடுவான்றாரு. அதாவது உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டா, உனக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கான்னு கேட்டா, அதை தான் சொல்றான். தன் சகோதரனை பார்த்து உனக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கான்னு கேட்டாவே நீ எதுக்கு ஒப்பாங்கிறாரு. உனைய நீ நரகத்துக்கு போயிடுவேன்றாரு. நமக்கு வசனம் இருக்குது. ஆனா இவர் வந்து நேரடியாக யாரை பார்த்து குருடங்கிறாரு, பரிசேரி சதிசேரி பார்த்து குருடங்கிறாரு. ஏன் சொன்னாரு? ஏன் அவ்வளவு கோபம் அவருக்கு? எல்லா விஷயம் தெரிஞ்சு பண்ணிட்டே இருந்தாங்க. அதைய போலியான வாழ்க்கை. அந்த போலியான வாழ்க்கை பார்த்தா என்னன்னு சொல்றாரு? குருடரேன்றாரு. நேருக்கு நேரம் சொல்றாரு. இப்போ மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்றது நமக்கு? மத்தேயு அவங்கள பார்த்தா சொல்றாரு. அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்கிறாரு. அப்படி உங்களுக்கு போகும்போது அங்கே யார் இருக்கணும்? அவங்க இருக்கணும். முன்னாடி இருந்தா தானே உங்களுக்குன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு முன்னாடியே பார்த்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் யாருக்கு சொன்னார் அவரு? நான் வந்து எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, நியாயபரமானதை பத்தி எனக்கு சொல்லி தரையா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க? ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு மெத்த படித்த பரிசையிட்ட சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்கிறாரு. எழுத்த மாதிரி நேர் சொல்றாரு. உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அப்ப பாருங்க, இந்த போலியான வாழ்க்கையை தேவன் எவ்வளவு தூரம் இருக்கிறாருங்கிறது. அவ்வளவு தூரம் கோபப்படுறாரு. உங்களுக்கு ஐயோங்கிறாரு, குருட்டு வழிகாட்டிங்கிறாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைங்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? போதுமா? இது அவர் கூப்பிட்டு நேரம் சொல்றாரு. யோவான் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிங்கிறாரு. அவன் கோபம். ஏன்னா வந்து சரியாக வந்து மனிதர்களுக்கு இவனுக்கு வழி நடத்த வேண்டியவர்கள் மெத்த படித்தவர்கள் தெரிஞ்சவங்க என்ன பண்ணல, இவங்க அவன் சத்தியத்தின் நடக்கல, சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறான்னு தெரிஞ்சவன என்னாச்சு, பரிசாவினால ஏவப்பட்ட யோவான் என்னன்னு சொல்றாரு அவர்கள் பார்த்து? விரியன் பாம்பு குட்டிங்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சத்தியத்தின்படி நடக்கல அப்படின்னா என்ன, எதுக்கு ஒப்பா இருக்கிறோம்? நம்ம தேவன் நம்மளை அப்படித்தான் பார்ப்பாரு. நாமளும் விரியன் பாம்பு குட்டி தான், நாமளும் வெள்ளடிக்கப்பட்ட கலர் தான், நாமளும் குருடர் தான். தேவனுடைய பார்வையில் நாமளும் இப்படித்தான் இருப்போம். எல்லாம் அப்படித்தான் இருப்போம் நம்ம. அதை தான் அவர் சொல்றாரு. அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல என்ன எப்படி கடுமையாக சாடுகிறார் பாருங்க. நீங்கள் பொல்லாதவர்களாக நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுவோம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். போதுமானது. ஆக யோவான் ஸ்நானகனும் அதான் சொன்னார். என்னன்னு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்கிறாரு. இங்க கிறிஸ்துவ என்னென்ன சாடுறாருங்க? இங்கேயும் அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டின்னு தான் சொல்றாரு. போலியான வாழ்க்கை நிமித்தம் அவர் என்ன சொல்றாருங்க? அவர் இது இப்படியான வார்த்தைகளே அவர்களை சாடபடியதான் இருக்கிறது பாருங்க. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன பாருங்க. எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரதரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிறுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். போதுமானது. ஏன் இத்தனை பிரச்சனை அவர் சொன்ன அப்படின்னா, அவர்களுடைய தவறுகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை. பரிசேயர் என்ன, நான் நியாயபரமானம் அது மட்டும் இருந்துட்டு போகுது. ஆனால் நான் செய்கிற தவறை அவர்கள் கொஞ்சம் கூட உணர்ந்து கொள்ளவே இல்லை. பக்தி இருக்குங்கிற அந்த மோகத்தில் என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு அந்த செல்வாக்கு கிடைச்சா போதும், செல்வாக்கும் செல்வமும் அவர்களுக்கு அந்த இடத்துல சமயத்தில் கிடைச்சா மட்டும் போதுமே இருந்த அந்த பெருசேரியும் சதுசேரியும் பார்த்து தான் அவர் அவ்வளவு தூரமாக அவர் போட்டார். தேவனுக்கு முன்பாக மாயமான தாழ்மை இல்லையா? பரிசேயர் செய்ய ஜபாலத்துக்குள்ள போனால் என்ன ஆகும்? அவங்க சாம்பிராணி போடுறது என்ன,
அதுக்கு முன்னாடி நின்று அவங்க வந்து பண்ணுறது என்ன, அப்படியே பக்தி மோகத்தில் இருக்கும். ஆனால் அவங்க பின்னாடி வெளியே வந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? இவங்க அவர்களை நம்பி வந்த ஜனங்களுக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லித்தராம குருடர் வழிகாட்டினா அந்த போலி வாழ்க்கை வாழ்ந்த சதுசேரை பார்த்தா இத்தனை விஷயத்தையும் சொல்றாரு, இத்தனை திட்டுறாரு அவர். உங்க வாழ்க்கை சரியான வாழ்க்கையில நீங்க சரிப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனா இதெல்லாம் இதுக்கு உதாரணமா தான் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை அங்கே கொடுக்குறாரு. எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றில் ஒரு முறை வந்து கிறிஸ்துவனவர் வந்து வழியில் வராரு. வழியில் வரும்போது அவருக்கு பசி உண்டாயிருது. பசி உண்டான போது என்னத்தை பார்த்தாருங்க? அந்த வர வழியில் அத்தி மரம் இருக்கிறதே அவர் பார்க்கிறார். அத்தி மரத்தை பார்த்தோன்னா வராரு. வந்த உடனே என்ன பார்த்தாருங்க? அதில் கனி இல்லைன்னா என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டாரு. அதாவது ஏன் எனக்கு கனி கொடுக்காம போயிட்டாருன்னு சபிச்சிட்டாரா? நான் பசியோட வர சமயத்தில் உங்கள்கிட்ட ஏன் பணம் இல்லை அப்படின்னு சபிச்சிட்டாரா? அதனால அது பட்டு போச்சா? இல்லை, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பசியோடு இருந்தது இல்லையா? 40 நாள் உபவாசம் இருந்தார் இல்லையா? 40 நாள் உபவாசம் இருந்தவருக்கு போற வழியில ஒரு மரம் இருக்கு, மலையில சரி பக்கத்துல ஊரு, அட விட்டு போம்பா அப்படின்னு அந்த மரத்தை விட்டு போக வேண்டியதானே அவரு? கரெக்டு தானே? நீ இப்ப 40 நாள் பட்டினியா இருந்தார்ல அவரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் வந்து பசியா இருந்தவர் தன்னோட சீசர்களோட வராரு. வரும்போது அது வழியில தான் பார்க்குறாரு. பார்க்கும்போது மரத்தில் பழம் தான் இல்லை. ஆனால் பின்னாடி போனால் இந்த ஊர் வந்துட போகுது. ஆனால் ஏன் சபிக்கணும் அந்த மரத்தை பார்த்து? 40 நாள் பட்டினியாக இருந்தவர் ஏன் அந்த ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு நாள் அந்த பட்டினியை சபிச்சுக்க முடியாதா? சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த சம்பவத்தை 2 ஆசிரியர்களும் பதிவு செய்யறாங்க. அங்க உபவாசம் தான் போட்டீங்க, என்னன்னு வருதுங்க? ஒண்ணுமே சாப்பிடலன்னு கிளியரா எழுதுறாரு. ஏன்னா லூக்கா வந்து ஒரு ஒரு மருத்துவர், அந்த காலத்து வைத்தியர் அவர். அப்ப என்ன பண்ணுவாருங்க? அப்ப எதையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்ப்பாங்க. சீக்கிரமா நம்ப மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணுவாங்க, கேட்பாங்க, இது சரிதானே நம்ம அந்த மாதிரி ஆளு. இவர் என்ன பண்றாரு? அவர் ஒண்ணுமே சாப்பிடலங்கிறது இங்க பதிவு பண்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. 31 பாருங்க. இப்படி நடக்கையில் 31 வசனம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதுக்கு என்ன சொல்றாரு அவர்? அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவரோட பிரதான சாப்பாடு என்னன்னு சொல்றாருங்க? தேவனுடைய சித்தத்தை செய்யறதாயா என்னோட சாப்பாடு அப்படின்றாரு. அப்படி வந்து பட்னியா இருந்தவர் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யறதா என்னோட சாப்பாடுன்னு சொன்னவர் ஏன் அத்திமரத்தை சாப்பிச்சாரு? அடப்பா வராரு, அது என்ன பார்க்கற? பழம் இல்லைன்னு அப்ப விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே அதைய? ஏன்னா தோற்றம் ஒன்று அதுல இருந்து வந்த ஒன்று, அதுல இருந்து அதுல பார்த்தா அந்த அதாவது இங்கிருந்து தென்னைமரம் வைக்கிறோம் 3 வருஷத்துல. இப்பெல்லாம் என்ன 3 வருஷத்துல காய்க்குதா? 3 வருஷம் ஒரு தென்னைமரமா 3 வருஷம் வச்சானோ இன்னைக்கு காய்க்குது. அப்போ தென்னைமரம் சின்னதாக வைக்கும் போது ஒரு முட்டை உயரத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 வருஷம் போகும்போது எவ்வளோ இருக்கும்? ஏறக்குறைய ஒரு
15 அடி பக்கமே போயிருக்கும். அந்த 15 அடி உயரத்தில் இருக்கிற மரத்தில் என்ன இருக்கணும்? கண்டிப்பா காயோ கனியோ இருக்கணும். தேவன் அதுதான் இதை வந்து ஒரு ஊமையாக தான் நம்ம கொடுக்குறாரு. இந்த சம்பவத்தை ஊமையாக தான் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த வசனம் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஏற்கனவே பட்டினியாக இருந்தவருக்கு திரும்ப பட்டினியாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாப்பாட்டுக்காக அவரு ரொம்ப பிரயாசப்படுற ஆளும் கிடையாது. ஏன்னா என்ன 2 அப்பத்தையும் 2 மீன் துண்டி 5 அப்பத்தங்களையும் வைத்து 5000 பேருக்கு போச்சவர். வெறுமனே ஒரு தனக்கு பசி உண்டாச்சுன்னு போய் அந்த மரத்தை சமைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அதுவும் இன்னொன்று என்ன சொல்றாருங்க, என்னுடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்யதான் என்னுடைய மெய்யான போஜனம்னு சொன்னவர் ஏன் சபிச்சார் அப்படின்னா, அந்த அத்திமரம் பார்க்கறதுக்கு பழம் கொடுக்குற மாதிரியே இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதோட ஹைட்டு வெயிட்டு உயரம்லாம் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? ஓ இதுக்கிட்ட பழம் இருக்குங்கன்னு வராரு. வந்து பார்க்கும்போது என்னாச்சுங்க, பழம் இல்லை. பழம் இன்னொன்னு என்ன பண்ணாரு, அவரு சபிச்சிட்டாரு. அப்போ அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. நாம் ரட்சிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறோமோ, வளர்ந்து வந்தாச்சு. இன்னும் நாம் சில பவுல் சொல்லும்போது, இன்னும் நீங்கள் பலமான ஆகாரத்தில் பாலை உண்ணத்தக்கவர்களாகவே இருக்கிறீங்க, இன்னும் வளரலாங்கிறாரு. வளர்ந்த உங்களிடத்துல என்ன இருக்கணும்னு அவர் கேட்குறாரு, கனி இருக்குன்னு கேட்குறாரு. பாருங்க, எல்லா விஷயத்தையும் பொறுத்து கொண்ட தேவன் நம்ம இடத்துல அந்த கனி இல்லாம அதான் அந்த மரம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுங்க, கனி கொடுக்குற மாதிரியே இருந்தது. அந்த போலியான வாழ்க்கை தான் தேவன் அதை பார்த்தா அத்தனை சத்தம் போட்டார் அவங்ககிட்ட. நீ போலியான வாழ்க்கை, அந்த போலியான மரத்தை பார்த்தா என்ன பண்ணிட்டாருங்க, சபிச்சிட்டாரு, பட்டே போயிருச்சு. அதே தான் அவரு அந்த பட்டுப்பன மரத்தை திரும்ப என்ன பண்ணாலும் அது ஆகுமா? திரும்ப உயிர் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா தேவனோட வாயிலிருந்து வாழ்ந்த வார்த்தை அது. அந்த மரத்தை சபிக்கணுங்கிறதுக்கு அந்த மரத்தை பட்டு போகணும். நமக்கு இது ஊமையாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை 2 ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அந்த மரத்தை போய் சபிச்சா? நான் தான் சொன்னேன், நான் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது. ஆனால் என்னாச்சுங்க, போலியான வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறாருங்கிறது. அந்த வெறுக்கிறது என்னாச்சு, இமீடியட்டாக போட்டு போயிருக்கு. திரும்ப அவங்க போயிட்டு அடுத்த நாள் வராங்க. வரும்போது பார்க்குறாங்க, என்ன நேற்றுக்கிட்டே ஏன் சபிச்சாரு அவங்க பேசிக்கிறாங்க. திரும்ப தெரியாத உங்களுக்கு அது. அந்த வசனம் அந்த வார்த்தையை இப்போ பாருங்க. சம்பவம் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலையின்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்களை அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். 32ஆம் வசனம் பாருங்க. அதுல ஏனென்றால் யோவான் 32ஆம் வசனம், ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. போதுமானது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தை விற்கிறவர்களை கொள்ளுகிறவர்களையும் தூரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பட்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையோ, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை போதுமானது. அப்போ என்னன்னா,
தேவன் வந்து இரக்க குணம் உள்ளவர் தான் இல்லையா? இரக்க குணம் உள்ளவர் தானுங்க கிறிஸ்தவனவர். இரக்கமுள்ளவர், அன்பு மிக்கவர், இரக்கமுள்ளவர், கிருபை மிக்கவர், எல்லாம் மிக்கவர். அதே சமயத்தில் எப்படிதான்? அதை தான் அந்த கோபமும் அவருக்கு இருக்குங்கிறது அதை காமிக்குது. அந்த அத்திமரத்தை சபிச்சதுக்கு என்னதாங்க அது? நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுற ஒரு காரியம் அது. என்ன அது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பட்டு போட்டு இன்னி ஒருவனும் ஒரு இடத்துல கனி நீ இனிமேல் கனியை உனக்கு இருக்காது விட்டுட்டாரு. இனிமேல் கனியை உனக்கு வரப்போறது இல்லை அப்படின்றாரு. உடனே அது அந்த மரம் பட்டு போனதாக பார்க்குறோம். இப்போ என்னன்னா ரெண்டுமே வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது மரம் காஞ்சிருந்ததுன்னா அது யாரும் கிடையாது. இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, இலைய ஒன்றும் இல்லை, வெறும் கிளையாக கிடக்குது. நம்ம என்ன பண்ணுவாங்க? மரத்துக்கிட்ட போக மாட்டோம். ஆனால் என்ன ஆச்சுங்க, இதில் ரெண்டுலேயுமே பதிவு பண்ணுறாங்க. இலைகள் உள்ள அது பார்த்தீங்க, இலைகள் உள்ள ஒரு மரம் அப்படின்னா என்னாச்சுங்க, அதாவது கனி கொடுக்குற மாதிரியே இருக்குது. இங்கிருந்து பார்த்தா அங்கே பக்கத்தில் போன பின்னாடி என்னாச்சுங்க, இது வேஷம் அப்படின்னு தெரியுது. அந்த வேஷம் போடுகிற விஷயத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறார். வெறுக்கிறனா இம்மிடியட்டாக வெறுக்கிறார். இந்த வாழ்க்கை நீ இப்படி வேஷம் போட்டு தெரியுது, எனக்கு பிடிக்காது, இந்த பட்டு போன்றார். நீ ஒரு மணி உங்கள்கிட்ட கனியை உண்டாகாதுன்றார். அது ரொம்ப 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 நினச்சி பாருங்க. தேவன் வந்து இப்போ பூமியிலே வந்து அதாவது மனிதகுமாரனை மீட்கவே வந்தார்னு பண்ணோம். வந்த இடத்துல இப்படி சம்பவத்தை செய்கிறார் அப்படிங்கும்போது அந்த போலியான வாழ்க்கைக்கும் வேஷம் போடுகிற வாழ்க்கைக்கும் தேவன் எவ்வளவு தூரம் வெறுக்கிறாருங்கிறது பாருங்க. இது ஒரு உதாரணமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா எவ்வளவோ அவருக்கு பசி தாங்கக்கூடிய மனுஷன் தான். ஆனாலும் இந்த விஷயத்துல அவர் தாங்கிக் கொள்கிறவராக இல்லை. பாருங்க, ரோமர் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நமக்கு ரோமர் 2:19 உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவைகளுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு வாத்தியராகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய கட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. ரோமர் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19. அதான் வெளிச்சமாகவும் பூமிக்கு உப்பாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கா வசனம் அதுல? சரி, ஓகே. அது என்னன்னா தேவன் நம்ம பூமிக்கு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் சொல்லி வசனம் இருக்கு இல்லைங்களா நமக்கு? இல்லையா? மற்ற எடுக்கிறதையா என்ன காரணம் அப்படின்னா, நாம வந்து உப்பு எப்படி வந்து எல்லா விஷயத்துக்கும் பயன்படுகிறதோ அது போல என்னங்க நாமும் ஒரு தேவனுக்கு உகந்த ஒரு விஷயத்துல பயன்பாடு உள்ளவர்களா இருக்கணுங்கிறத தேவன் விரும்புகிறார். இப்போ எந்த ஒரு உதவினாலும் சரி, ஏதோ ஒரு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சரி, எல்லா விஷயத்திலும் என்ன பண்றாருங்க தேவன் நாம பயன்படும், நாம் ஒரு வகையில் ஏதோ ஒரு பயன்பாட்டில் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதே தான் அங்க அது இல்லாதபடிக்கு போலியான வாழ்க்கை தேவனுக்கு விரும்புகிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாம் என்ன சொல்றாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றேன், நம்ம கோபம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. பார்த்துக்கா, நம்ம ரொம்ப பொறுமையெல்லாம் என்னால் இருக்க முடியாது இல்லையா? தேவன் இந்த தேவனுடைய சாயலாக நம்முடைய சாயலாக தேவனை படிப்போம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இப்ப நம்மளுடைய உருவத்தில சொன்னாரு ஆதியாகமத்துல தேவன் மனிதனை படைக்கிறார் இல்லையா? தேவன் எப்படி படைச்சாருங்க நம்மளைய? அவருடைய சாயலாக படைச்சார். அப்படின்னா நம்மள மாதிரி கை காலெல்லாம் இருக்குங்கிறத நினைக்காதீங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறார். அவரை வந்து உருவப்படுத்த முடியாது நம்மளால. அதனால தான் வந்து மோசை கூட என்ன பண்ணிருக்கலாம், அவர் வந்து காமிக்கும் போது ஒரு உருவத்தை வந்து காமிச்சிருக்கலாம், வர நான் தான் அப்படின்னு. ஆனா என்ன இதுல அவருக்கு காட்சி கொடுத்தாரு? முச்சடி எரிக்கிறதுல வந்து அவருக்கு ஒரு காட்சியை தெரிகிறாரு. அங்கே வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ சாயலாக படைச்சார் அப்படிங்கும்போது நமக்கு என்ன குணாதிசயம் இருக்கு, அது என்ன இருக்குங்க அவருக்கு இருக்கு. அவருக்கு கோபம் வரும், அவருக்கு எல்லாருக்கும் அன்பு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் வரும். அப்ப என்னாச்சுங்க, நமக்கு என்ன சொல்றோம், நாம இப்ப இப்படியே பண்ணிட்டு இருக்காத, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன் அப்படின்றோம் நம்ம இல்லையா? அதே தான் தேவன் என்ன பண்ணுவாருங்க, அவரு நம்ம எவ்வளவு தூரம் இருப்பாரு, எவ்வளவு தூரம் அவரும் பொறுமையா இருப்பாரு மேல. சரி, இவன் கனி கொடுப்பான், கொஞ்சம் கொத்து எரி போடு, கொஞ்சம் கனி கொடுப்பான்னு எத்தனை நாள் தான் கூட எழுதிருப்பாரு அவரு. இப்போ எபிரேயர் எழுது யோவான் எழுது சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4:15.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்ப என்னதுன்னா, கிறிஸ்துவானவர் பூமியில இருந்து அத்தனை கனிகளை அவர் கொடுத்து கொண்டு சென்றதுக்காக தான் என்ன, நம்மளுடைய பலவீனங்கள் தெரியாமல் போறதில்லை. நம்மளை படிச்ச தேவன் இல்லையா, உள்ளந்தரங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். நம்மளை பத்தி எல்லா விஷயம் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாம் தெரியும், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்னாச்சுங்க, தொடர்ச்சியா அதே விஷயத்துல கண்ணியப்படக்கூடாதுங்கிறத தேவன் விரும்புகிறாரு. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க, நமக்கு என்ன சொல்லுதுன்னு. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமா, என்ன அப்படி ஒரு வேலையை செஞ்சு தருங்க. எப்படியாவது இவனை கனி கொடுக்க வைக்கணும், போலியான வாழ்க்கை இவன் வாழாமல் பார்த்துக்கணுங்கிறக்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவானவரும் பொருசானவரும் நமக்கு என்னதான் பண்றாங்களா, இன்ன வரைக்கும் பரிச்சு தான் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா இல்ல. அதனால தான் சொல்றாரு, அவரு எப்படி அவருக்கு பொறுமை எல்லாம் இருக்குதோ அதே போல எப்படிப்பட்ட தேவன் அவரு, எரிச்சல் உள்ள தேவனுமா இருக்கிறாருங்கிறத வசனம் நம்ம குறிப்பிட்டு பிடிக்கிறது. பாருங்க, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. பட்சிக்கிற அக்னி எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு எரிச்சல் மூட்டும்படியாக கார்த்தை செஞ்சு கொடுத்தா இதை என்னதான் பண்ணுவாரு அவரு, அவ்வளவுதான். அந்த அத்தி மரத்துக்கு நடந்ததுதான் நமக்கு நடக்கும். அவர் எவ்வளவு இருந்தால் அது பொறுமையா இருப்பார். ஒரு போலியான வாழ்க்கையை பத்தி ஒரு மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன நமக்கு எச்சரிப்பு கொடுத்து பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவ்வளவுதான். கோடாரி எங்க வச்சிருக்கிறாங்க, ரெடியா வச்சிருக்குதுன்றார், மரத்துக்கு கீழே ரெடியா இருக்குன்றார். அதுவும் கனி கூட மரம் இல்லாமல் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணிருக்கலாம். ஆனா என்னன்னு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாங்க, அடி மரத்துல வச்சிருக்கு, ரெடியா இருக்குது. உனக்கு நீ உன்னோட காரியத்தை சரியா செய்யலன்னு என்னாச்சுங்க, வெட்டுறதுக்கு. எப்படி சிம்பிளா சொல்லலாம்னா, இந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 13 படி கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் என்ன பண்ணுவானுங்க, கத்தியை கொண்டு போய் கழுத்துல வச்சு மிரட்டுவாங்க. நீ செய்யலைன்னா அறுத்துருவேன், குத்திடுவேன். அது எப்படி, அது அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அது, ரொம்ப இனி அடுத்தது என்ன நடக்குங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு இணையான சம்பவம் தான் இது. அந்த கோடாரியானது எங்க வச்சிருக்குதா, வேர்ல வச்சிருக்குது. நீ இன்னும் திருந்தாம நீ செஞ்சுக்கிட்டு ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தேவனை ஏமாட்டுக்கிற விஷயத்துல செஞ்சுக்கிட்டு எப்படிதான் இருக்குமாமா, வெட்டுறதுக்கு ரெடியாட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு காலம் ஒருத்தரும் நம்ம இடத்துல எந்த கனியுமே எதிர்பார்க்க முடியாது. அது தேவன் சொன்ன வார்த்தை தான் நடக்கும். அதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். போலியான வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி அவர் சொல்றாரு. எனவே நம்ம தேவன் எதிர்பார்க்கிற கடிகள்ல அந்த ஆவியின் கடிகள் இருக்கு, நம்ம எல்லாரும் தெரியும் இல்லைங்களா. அதை பார்த்துருவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப நாளுக்கு நாள் நம்ம என்னாச்சுன்னா, நம்ம செடியா இருந்தோம், அறியாமல் உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்ப அறிஞ்சுக்கிட்டான். அறிஞ்சதுக்கு பின்னாடி இப்ப என்ன இருக்கணும், நம்ம கிட்ட கனிகள் இருக்கணும். இது அது ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குது, ஆவியின் ஆவியின் கனிங்கிற வார்த்தையை ஏன் கொண்டு வரணுங்க, ஆவியின் குணங்கள், ஆவியின் பண்புகள் இல்லையா, ஆவியின் நல்ல காரியங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கலாமே.
அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாமே. ஏங்க அந்த கனிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாரு ஒப்பிட்டு? எப்பவுமே கனிங்கிறது என்ன பண்ணுங்க, பலன் தரக்கூடியது, அது வந்து பிரயோஜனப்படக்கூடியது. அந்த அந்த விஷயத்தை வந்து இங்கே நம்ம பிரயோஜனப்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தணுங்கிறத தேவன் விரும்புறாரு. அது எப்படி அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுத்துற விஷயத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் கனியோட கொண்டு போய் ஒப்பிட்டு வர்றது அந்த விஷயத்தை. ஆனால் அந்த கனிகள் நம்மகிட்ட இருக்குதா? இல்லை. இல்லாத சாதனம் தேவன் நின்று விடுறாருங்க, நேருக்கு நேராக திட்டுறாரு. வேத பரிசேரியும் பார்த்துக்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிய, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைய, குருடரை, மனித குலத்தை மீட்கத்தான் வந்தார், அவங்களையும் மீட்கத்தான் வந்தார். ஆனால் ஏன் அவங்கள மாத்திரம் பார்த்து சத்தம் போட்டார்? போலியான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை வாழ்கிறது தேவன் ஒருபோதும் விரும்புறது கிடையாது. தேவனிடத்தில் என்ன, நான் சொல்லுண்டு செய்கை ஒன்று. இதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் இதுக்கு ஒரு விஷயம், அனனியா சப்பீரால். இங்கே வந்து அத்திமரம் பட்டு போனது, அங்கே யார் போனா? அனனியாவும் சப்பீராலும் போனாங்க. என்ன பண்ணாங்க? ஏமாத்தினாங்க. யார்கிட்ட ஏமாத்தினாங்க? அப்போஸ்தலர்கிட்ட ஏமாத்தினா, அதாவது அப்போஸ்தலர் ஏமாத்தினா யார்கிட்ட ஏமாத்தின மாதிரி? தேவன்கிட்ட ஏமாத்தின மாதிரி. தேவன்கிட்ட ஏமாத்தினாங்க. நமக்கு அதான் உதாரணமாக கொடுத்துருக்காரு. என்ன அவங்க ரெண்டு பேரும் என்னன்னாங்க? தேவனை ஏமாத்தினாங்க, அங்கேயே செத்து போனாங்க இல்லையா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அவங்க வித்த பணத்துல வந்து முழு தொகையும் கொண்டு வந்து அங்க வச்ச மாதிரி நடிச்சாங்க இல்லையா? என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். அப்புறம் என்னாச்சுங்க? தன் மனைவியாகிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து என்ன பண்ணாங்க? வஞ்சித்துன்னு என்னது? ஏமாத்துறது. ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, இனத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொல்றபடி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னோடதான் இல்லையோ? அதை விற்றபின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? அந்த இடத்த வித்துறாங்க. அந்த வித்த காசம் மொத்தமே இத்தனைதான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பேதுருட்டு வச்சு என்ன பண்ணாங்க? நடிச்சாங்க. ஆனா யாருக்கு தெரியுங்க? தேவனுக்கு தெரியும். பேதுரு ஒரு பரிசு ஏவப்படி சொல்றாரு, யார் இடத்துல சொன்னாய்? நீ தேவனிடத்துல பொய் சொன்னாயின்றார். நீ எங்கிட்ட சொல்லல, நீ நடிச்ச நடிப்பு என்னன்னு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் வித்துட்டு அதுல எல்லாத்தையும் விட்டு ஒரு பங்கு கொண்டு வந்து வச்சு போட்டு தேவனுக்கு முன்னாடி நடிக்கிறே நீ அப்படின்னு கேட்டு என்ன பண்றாரு? உன் புருஷனை கூட்டிட்டு போனோட கால்கள் இருந்தா அது வந்து நிற்கிட்டு உன்னையும் தூக்கிட்டு போங்கன்றார். அது அத்திமரத்துக்கு நடந்ததுதான் இங்கே இவங்களுக்கு நடந்துச்சு. என்னாச்சுங்க? அந்த போலியான வாழ்க்கையை பார்த்து இந்த தேவனுக்கு முன்பாக இவர்கள் நடித்த நடிப்பு அங்கே எடுபடலை. ரெண்டு பேரும் அங்கேயே செத்து போனாங்க. இன்னொரு காரியம் பாருங்க, எல்லாரும் இது நமக்கு பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜாவை தெரியும் இல்லையா? ரொம்ப அழகானவர், ரொம்ப உயரமானவர். ராஜான்னா எப்படி இருக்கும்? ஆமாம், ராஜாவுக்கு ஒரு தோரணையான ஆள் சவுல். அவரை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ தேர்ந்தெடுத்ததில் அவருக்கு ஒரு விஷயம் சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் அது என்னன்னா, போய் எல்லாத்தையும் வந்து எதிரி நாட்டை வந்து பிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வாண்டுறாரு. இவரும் போயிடுறாரு. போயிட்டு வந்து அதுக்கு பின்னாடி என்ன வச்சுங்க, எலியாதி தெரிவிக்கு காதில் சத்தம் கேட்குது. பேதருக்கு என்ன வச்சுக்க, அதே மாதிரி தேவனத்தை போய் சொன்ன மாதிரி இவருக்கு என்னாச்சு, அந்த உணர்வு கேட்குது. இவர் நேராக சவுலை பார்க்க போறாரு. அங்க என்ன நடக்குது பாருங்க. சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றார். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். இவர் என்ன பண்ணாருங்க? அங்க போய் போனதுல முழுசா செய்யாம அறகுறையா செஞ்சுட்டு வந்து இங்க வந்து நான் உத்தம, நான் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒரு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதே 14ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 15, 13, 14 படிச்சீங்களா? 2 வசனம் படிச்சாச்சு. அதுல அதுக்கு சாமுவேல், என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். அதற்கு சவுல்,
அதற்கு சவுல் அமலேக்கியர்களிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். இல்ல என்ன செய்யுங்க, நான் வந்து சரியா செஞ்ச மாதிரியே நடிக்கிறது. ஆமா இல்லை நீங்க சொன்னீங்க, அது நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு நடிப்பாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. என்னாச்சுங்க, நீங்க சொன்னபடி தான் செஞ்சேன் அப்படின்னு அப்படியே நீங்க சொன்னபடி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் பாருங்க. 15ஆம் அதிகாரம் அந்த வசனம் பாருங்க. 1 சாமுவேல்ல நீங்க சொன்ன ஆமா நான் அப்படியே தான் செஞ்சேன் அப்படின்றவாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க. சொல்லுங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியன் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். ஆமா, இவன் என்ன சொல்லுவாரு, இல்ல நீங்க சொன்னபடி தான் செஞ்ச அப்படின்பாரு. நீங்க சொன்னபடி தான் செஞ்சன்றவாரு. ஆனா யாருக்கு தெரியும்? நம்ம நடிக்கிற நடிப்பு தேவனுக்கு தெரியாம போயிருமா? நான் யோகியா அப்படின்னு சொல்லி நடிக்கிற நடிப்பு அவருக்கு தெரியாம போயிருமா? என்னாச்சுங்க, தேவனுடைய ஆவி சவுலை விட்டு தேவனுடைய ஆவி போயிருச்சு. போனோன்னு என்னாச்சுங்க, பொல்லாத ஆவி வந்துருச்சு. அவனால தாங்க முடியல, அவனை போட்டு ரொம்ப வாதிக்கிற சமயத்துல தான் என்னாச்சுங்க, தாவீது போய் வாசிச்சா மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அப்ப நீ வாசிப்பா கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அந்த பழைய அந்த இது மாதிரி தம்புராவா அந்த மாதிரி உன்னை வாசிச்சா மட்டும்தான் என்ன ஆகுங்க, இல்ல தம்புரா இல்ல அது என்னமோ கிண்ணறம் வாசிச்சா மட்டும்தான் அவருக்கு என்ன கிடைக்கும், அப்பா சாமி கொண்டாரு அமைதியா இருக்கணும்னு சொல்றதுக்கு நிலைமை. என்ன காரணம், தேவன் முன்னாடியே நான் யோகியன்னு நடிச்சது. தேவனுக்கு தெரியாதா நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது? அது தேவன் விரும்புறது இல்லை. அதை என்னாச்சுங்க, அவர் பொல்லாத ஆவி. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அவருக்கு. சவுல் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாருங்க. அடுத்தது இன்னொரு உதாரணத்தை பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் நம்ம அதாவது என்னாச்சுங்க, இயேசுவோடவே இருந்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் என்னாச்சுங்க, அவர் கூடவே இருந்து. ஆனா என்னாச்சுங்க, கூட தான் இருந்தாரு. ஆனா இவருக்குள்ளாக இயேசு இல்லை. என்னங்க, இவரு இயேசு கூடவே தான் இருந்தாரு. ஆனா இவருக்குள்ள யாரு இல்ல, இயேசு கிறிஸ்து இல்ல. இல்லாத நினைச்சுக்க அந்த போலித்தனம். ஆமா ஆமா ஆமா. அப்போ கடைசிக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாரு. என்னோட தாளத்துல கையெடுக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பான்றாரு. ரபி நான் தானோ அப்படிங்கிறாரு. நீ சொன்னபடிதான்றாரு. அவங்ககிட்ட முன்னாடியே சொல்றாரு, எப்ப தப்பிச்சுக்கப்பா நீ அப்படின்னு. ஆனா என்ன பண்றாங்க, அவனால் அது அந்த என்ன சொல்றது மனம் அதான் அந்த மனம் இறுகி போனதுக்கு அதுக்கு உதாரணம் தான் அந்த அத்திமரம். அவ்வளவு மனம் இறுக்கமானவங்களை என்ன பண்றாரு, நீ நீ எப்படித்தான் திருத்துறது, நானு உனக்கு நீ என்னதான் சொல்றேன் உன்னை திருத்துறது, நீ சரியான வாழ்க்கைக்கு வர முடியாத நிலைமை வந்துருச்சுன்னா அவர்களை கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்துறாரு. கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் ஒரு அதாவது நம்ம ஒன்று ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதை பத்தி என்ன பண்ணுவோம், கண்டுக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஒப்பு கொடுக்கறது. தேவன் என்ன பண்றாரா, இவர்களை வந்து இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அதுல இருந்து யாரை நம்மளை மீட்க முடியும்? அதான் தேவனுக்கு சொல்றாரு. கடைசி வரைக்கும் ஒரு சொல்றாரு யூதாஸ்க்கு முடியவே இல்லை. ஆனா என்னாச்சுங்க, அவன் வந்து இயேசுவோடவே இருக்கிற மாதிரியே இருந்த ஒரு போலியான வாழ்க்கை. ஆனா முடிவு என்னாச்சு, அவருக்கு தற்கொலை முடி செஞ்சார், சாவு. ரொம்ப குடல் வெடித்து இருந்தான்னு சொல்லி வரும் இல்லையா? ஆமா, அது வந்து ரத்த நிலையம் என்னப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக ரொம்ப மனவேதனை, ரொம்ப அவருக்கு தற்கொலை, ஆத்மாவை இழந்து போனான். ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஆத்மாவை அவன் இழந்து போனான்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று கடைசியாக ஒரு விதமாக பார்த்துடலாம். கேயாசி தெரியும் நமக்கு, தெரியுமா? ரொம்ப நாள் ஆச்சு கேயாசி பற்றி இல்லையா? எலிசாவோட வேலைக்காரன்.
எலிசாவோட வேலைக்காரன். நாத்தானுக்கு வந்து நாகமானுக்கு வந்து என்னாச்சு, குஷ்டம் பிடிச்சிருது. குஷ்டம் பிடிச்ச உடனே அங்க அடிமையா பிடிக்கப்பட்ட வந்து இஸ்ரவேல் சிறுமி என்ன பண்றா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்க போங்க, அவரை பார்த்து பேசுங்க, அவர் சொன்னார்னா உங்களுக்கு இந்த இது குணமாகும் அப்படின்றாரு. எலிசா தீர்க்கதரிசி வெளியே உட்காந்துருக்கிற. நாகமான் வந்தோன்னே, எப்பா அவனை அப்படியே 7 டைம் முங்கிட்டு போய் சொல்ப்பா அப்படின்றாரு. அப்புறம் வந்து கோபம், என்ன நான் வந்தோன்னே ஆளு கூட, நான் இவ்வளோ பெரிய ஆளு, நான் வந்தோன்னே என்ன கூட உள்ள விடாம அப்படியே முங்கிட்டு போன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னோடனே கூட வந்தவன் என்ன சொல்றான், இல்லை எதுக்குமே ஒரு முங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சு, போய் முங்கிடுறாரு. முங்கினதுக்கு பின்னாடி 7 டைம் முங்கி பார்க்குறாரு. 7ஆம் டைம் எந்திரிக்கும் என்னாச்சுங்க, அப்படியே குழந்தையின் மேனி போல இவருக்கு மாறிடுச்சு. சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ அப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருங்க, திரும்பவும் எலிசா தீர்க்கதரிசி பார்த்து இவருக்கு ஏதாவது நான் கண்டிப்பாக செஞ்சாகணுமே அப்படின்னு பண்ணுறாரு. ஆனால் எலிசா அப்போ உள்ள தீர்க்கதரிசி, இப்போ இருக்கிற ஆளாக தான் கண்டிப்பாக இதை வாங்கியிருப்பாங்க. அப்போ உள்ள ஆளுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, எதுவுமே வேண்டாம், நீ உங்கள்கிட்ட நையா பைசா வேண்டாம், தயவுசெய்து இங்கிருந்து நீ கிளம்புப்பா அப்படின்றாரு. ஆனால் இவன் வேலைக்காரன் என்னாச்சுங்க, போலியான வாழ்க்கை, ஆசை, ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை. தீர்க்கதரிசி கூட இருக்கிறோமே, அதனால தீர்க்கதரிசி இருக்கிறதா நமக்கு ஒன்றும் நடக்காதுங்கிற ஒரு தைரியமோ என்னவோ என்ன பண்ணிட்டா, நாகமன் போறாரு, இவன் என்ன பண்ற, பின்னாடியே ஓடுறான். ஓடி போய் இல்லை தீர்க்கதரிசிகள் ஒரு 2 குமாரம் வந்துட்டாங்க திடீர்னு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை எதையா அவனுக்கு கொடுங்க அப்படின்னு என்னாச்சு, கொஞ்சம் வெள்ளியும் கொஞ்சம் நல்ல துணியும் ஒன்று கொடுத்துட்றாங்க. அது யார் பண்றா, நாகமன் என்ன பண்றாரு, அவன் கூட வந்த வேலைக்காரன் 2 பேர்த்து இவன் கூட கொடுத்தோன்னே அந்த வேலைக்காரனையும் கூட்டிட்டு அவன் தான் சுமக்கிறானுங்க. இவர் கூட போறாரு. கூட போய் என்னாச்சு, சத்தமெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு போட்டு நேரா வந்து நின்றுக்கிறாரு. யார்டா, எலிசாட்ட. எலிசா நிற்கிறாரு. எலிசாக்கு தெரியாம போயிருமா, அவர் யாரு, தீர்க்கதரிசி. அவர் கேட்கிறாரு, ஏப்பா கேயாசி எங்க போனேன் அப்படின்னு. எங்கேயும் போலையா, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அவனை பிடித்த குஷ்டம் உனக்கு பிடிக்கும் போ. இது ஏன் நடந்தது, ஏமாத்துற வாழ்க்கை, தேவனை ஏமாற்றும் வாழ்க்கை. அந்த ஏமாத்துற வாழ்க்கை தேவனுக்கு அருவருப்பான விஷயம். போலியான வாழ்க்கை அருவருப்பான விஷயம். இதெல்லாம் ஒரு போலியாக செஞ்சது. நான் என்னாச்சு, நான் வந்து ஊழியக்காரோட இருக்கிறேன். ஐயோ ஊழியக்கார முறையே நானும் தான், எனக்கு எதுவும் இல்லை. ஐயோ நான் அந்த பயபக்தி இந்த பயபக்தி எல்லாம் கரெக்டு தான். ஆனா என்னாச்சுங்க, செய்கை சொல்வொன்று செய்கை ஒன்றா இருந்தது. அதனால என்னாச்சுங்க, அது 2 ராஜாக்கள், ஆமா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. இல்ல 20ல படிங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை எடுத்து ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போய் ரதத்திலிருந்து குதித்து சுப செய்தியா என்று கேட்டான். அவரு சந்தோஷம் உடனே, ஆனா வேண்டான்ட்டு வந்துட்டோம். இவருக்கு நாகமானுக்கு சந்தோஷம், தீர்க்கதரிசி வேண்டான்ட்டாரு, பின்னாடி ஆரம்பிக்கிட்டு இருக்குது. ஆஹா, ஏன்னா இவருக்கு என்ன ஆச்சுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. டக்குனு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சரியானா கூட அப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு குஷ்டம் குணப்படுத்த முடியும். இன்ன வரைக்கும் என்னாச்சுங்க, வயிற்றுல பிரசிக்கு மருந்துல திரும்பல உங்களுக்கு, இந்த கையில வெள்ளையா இருக்கும், இந்த உதடியில வெள்ளையா இருக்கும், அந்த காதுடியில வெள்ளையா இருக்கும், அதுக்கு இன்ன வரைக்கும் மருந்து இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு வந்து வெண்குஷ்டம், உடல் முழுவதும் வெண்குஷ்டம். வெண்குஷ்டம் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகல. என்னாச்சுங்க, டப்புக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே குழந்தையோட மேனி மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு என்னாச்சு, அதனால தீர்க்கதரிசி ஆள அனுப்பிட்டாரு. என்ன பண்றா, நாகமணி போன எட்டி கூச்சுறாரு, கீழே எட்டி கூச்சு சுக செய்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவனுக்கு துக்க செய்தி வரப்போகுதுங்கிறது அவனுக்கு தெரியல. சுக செய்தியான்னு கேட்கிறாரு. ஆமா சுக செய்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அடுத்தது, அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் வளர்ந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாளத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனை 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு
அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். என்னாச்சு? அடியான்னு எங்கேயுமே போல. எவ்வளவு தைரியம் பாருங்க. மனுஷன் வந்து அவ்வளோ இவர் கொஞ்சம் எப்படி சொல்லாங்க, இவர் எப்போ ஏதோ சொன்னதை பழிச்சிருப்பா அப்படிங்கிற ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? சிலர்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாயில் விழுந்துற அந்த அம்மாவுக்கு என்ன நாக்கும்பாங்க? கருநாக்கும்பாங்க. என்னன்னா அந்த அம்மா சொன்னா ஐயோ பழிச்சிருப்பா நீ வாயில் விழுந்துறது இந்த போம்பாங்க. ஏன்னா அவ்வளோ பயம் இருக்கும். அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போ இவன் கூடவே இருக்கிறான், எலிசா கூடவே இருக்கிறான். இவர் எப்படிப்பட்ட விஷயம் செய்யறாருன்னு தெரியும். அவர்கிட்ட போய் எவ்வளவு தைரியமா சொல்றேன் பாருங்க, நான் எங்கேயுமே போகலன்றான். ஆனா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு எல்லா விஷயம் தெரியும். நீ நடிக்கிற டை நம்ம நீ உலகமாக நடிப்படா, நீ எப்படி நடிக்கிறங்க தெரியும். நீ வந்து என் கூட இருக்கும்போது எப்படி நடிக்கிறது தெரியும், என்கிட்ட இருந்து வெளியே போனா எப்படி நடிக்கிறது தெரியும். அந்த நடிப்பு இங்க செல்லாது. நாகமானுக்கு பிடிச்சது அடுத்தது படிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தங்கள் போது என் மனம் உன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளை வேலைக்காரை வாங்குறதுக்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க. 2 தாளந்து வெள்ளியும் 2 சட்டை ட்ரெஸ்ஸுக்கும் வேண்டி ஆசைப்பட்டு காலை ஃபுல்லா குடும்பமே குஷ்டத்துல இருக்கு. இது என்ன பிரச்சனை? எதனால வந்தது? அதாவது இல்லை, நான் வந்து என்ன இவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இவன் நடிச்ச நடிப்பு. நான் வந்து யோகியம் தான் சொல்லி நடிச்சான். ஆனா அது தேவனிடத்துல நடக்கல. அதை தான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறார். இன்ன வரைக்கும் நாம இப்படிதான் இருக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு இன்னும் சில விஷயத்துல நடிப்பு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அது தேவன் எவ்வளவு தூரம் அதை பொறுமையாக சச்சிருப்பாருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தை வச்சிருப்பார், நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நாம் இருக்கிற சந்தர்ப்பத்தை சீக்கிரமா பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு தூரம் தேவன் எப்படி நம்ம நடக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த வழியில் நடக்கிறதுக்கு நாம சத்தியமா பிரயாசப்படணும். இல்லைன்னா தேவன் ஒன்றும் இல்லை. ஈசா கிட்ட வந்து யாக்கோபு ஏசார் ஏமாத்துறாங்க. நம்மளோட தலைப்பு அதுதான். என்னாச்சுங்க? சத்தமோ ஏசாவின் சத்தம், சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள்ங்கிறாரு. அப்ப என்னாச்சுங்க? நமக்கு அப்படித்தான் இருக்குது. நம்ம சத்தம் ஒன்னா இருக்குது, நம்ம செய்கை ஒன்னா இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் யாக்கோபு என்ன நடந்ததுங்க? யாக்கோபு அதுக்கப்புறம் நிம்மதியா இருந்தாரா? யாக்கோபு நிம்மதியா இல்ல, ஏமாத்தினாரு. அடுத்து ஏசாயினை பார்த்தா கொண்டு போனவன என்ன நினைச்சுங்க? ஓட்டம் ஓடனா. ஏசாக்கு சரியான கோபம். என்னுடைய தகப்பன் மரித்த உடனே அவனுக்கு இருக்குன்றாரு. என் தகப்பன் கண்ண மூடுற காலம் வரும், காலம் 3 உடனே இருக்குது அவனுக்கு அப்படின்றாரு. இவர் போய் யார்கிட்ட வேலை பார்க்குறாரு? லாபான்ட்ட வேலை பார்க்குறாரு. லாபான்ட்ட வேலை பார்த்தா அவனுக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணு என்ன பண்றாரு? அவர் ஒண்ணு நினைச்சாரு, நான் அவங்க சிக்கிட்டாண்டா சரியான அடிமை சொல்லி என்ன பண்றாரு? 12 வருஷம் வேலை பாருன்றாரு. எங்கிட்ட 12 வருஷம் வேலை பாரு, உனக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி தரண்டாரு. அதே மாதிரி 12 வருஷம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? மூஞ்சுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தொங்க போட்டு அக்கா காரியை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. அக்கா காரிக்கு கொஞ்சம் மாறு கண்டு மாதிரி. ஐயோ என்னை மாற்றி கட்டி வச்சிட்டீங்களா அப்படின்றாரு. பரவாயில்ல பொண்ணு பிள்ளை, சின்ன பிள்ளை உனக்கே கட்டி வைக்கிறேன். இன்னொரு நீ ஏமாத்தன இல்ல, அப்ப உனக்கு எப்ப இருந்தது? இப்போ நீ ஏமாத்தும் போது உன் அண்ணனை நீ ஏமாத்தானே, ஆசீர்வாதத்துக்கு ஏமாத்தின. அது என்ன அதுனா அவங்க அம்மா, அதாவது 2 ராஜாக்கள்ல அது இன்னொரு டைம் 2 ராஜாக்கள்ல எரேமியா தீர்க்கதரிசி வந்து சனகரிப் ராஜா வந்து அடுத்தது வந்து மேற்கொள்றதுக்கு இருக்கிறாரு. மேற்கொண்டே எரேமியா தீர்க்கதரிசி இந்த மாதிரி சந்தர்ப்பம் இதை கேட்ட உடனே என்ன பண்ணுவாரு? நேரம் இந்த சந்தர்ப்பம் கேட்டவொடனே யார்கிட்ட ஆலோசனை நேரம் எங்க போவாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போவார். தேவனே இப்படி சமூகம் நடக்க போகுதுன்றாரு. மனிதர்களிடையே அவர் ஆலோசனை கேட்கல. இப்ப வந்து அந்த அம்மா வந்து ரெபக்கால் வந்து என்ன பண்ணிருக்கணும்? யாக்கோபு போட்டு சொல்றா, எப்பா நீ இந்த மாதிரி பாஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கணும்? இல்லம்மா நான் அந்த ஆலோசனை கேட்க மாட்டேன். நான் என்ன வச்சுங்க, இவன் தாத்தாவெல்லாம் பார்த்துருப்பான்ல, எப்படி வாழ்ந்துருப்பான்னு தெரியும் இல்ல. அப்படி இருந்தா என்ன வச்சுங்க, ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு இவன் தன்னுடைய பரிசுத்திலிருந்து போகலாமா? ஒரு மனுஷன் அப்படி தூண்டி விடுறான். இல்ல இல்ல நீ இப்படி செய்யன்னு சொல்லலாம். இல்ல இது தேவனுக்கு விரோதமான விஷயம்னு. அதனாலதான் என்ன வச்சுங்க, யாக்கோபுக்கு கடைசி வரைக்குமே நிம்மதி இல்லை. இவன் பிரியமா இருந்த கடைசியில இவரோட ரொம்ப ரொம்ப பிரியமான மகன் இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் மேல பாசம் வச்சிருக்க சொல்லி என்கிட்ட வித்து போட்டாங்க. எகிப்தியருக்கு அடிமையை கொண்டு வித்து போடுறாங்க. அங்க இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லை அவருக்கு. என் பையன் செத்து போயிட்டான் அவர் அப்படியே அவர் காலமே
அப்படியே கழியுது. இந்த போலியான வாழ்க்கை, தேவனை ஏமாத்துகிற வாழ்க்கை, தேவனுக்கு முன்னாடி நடிக்கிற வாழ்க்கை தேவன் எப்போதுமே விரும்புகிறது இல்லை. அதனால தான் சொல்றாரு, கோடாரி மரத்தின் வாசல்ல வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே சீர்தூக்கி பார்த்து எந்தெந்த இடத்துல நம்ம சரி பண்ண முடியுங்கிற இடத்தை பார்த்து நாம் சரி பண்ணி கொள்வோம். தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த சுவிசேஷத்தையும் கேட்டவங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.